உன் கண்களுக்கு முன்பாக வேதனையோடு விடுதலை இல்லாமல் புலம்பிக் கொண்டு வாழவே பிடிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நபருக்கு நீ இன்னும் வாயை திறந்து சத்தியத்தை அறிவிக்கவில்லை என்பதை கர்த்தர் உன்னை பார்த்து வேதனைப்படுகிறார். இது என்ன வாழ்க்கை? எனக்கு வாழவே விருப்பம் இல்லை என்று கத்திக் கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து அமைதியாக போய் கொண்டிருக்கிறாயே. உனக்கு எப்படி தேவன் கொடுக்கிற தெய்வீக சமாதானம் இருக்கும்? உன்னால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உன்னால் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நாளில் ஆகிலும் உன்னை அர்ப்பணிப்பாயா? அழுது புலம்புவையா? ஒரே ஒரு நிமிடம் உன்னை பார்த்து ஆண்டவர் அழுகிறார். நீ ஆண்டவரை பார்த்து அழுவாயா? என் மகனே, என் மகளே, என்னுடைய அன்பை பற்றி அறிவிக்க உனக்கு மனதில்லையே, ஜனங்கள் உன்னை சுற்றிலும் அறிந்து கொண்டிருக்கிறார்களே என்று கர்த்தர் உன்னை பார்த்து அழுகிறார். நீ ஆண்டவரை பார்த்து அழுவாயா? என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ஒரு துரோகி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீ அழுவாயா? அப்பதான் உனக்கு உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தின் நிம்மதியையும் ஆறுதலையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் அதை நீ சந்திக்கவே முடியாது. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆளில்லை, ஆளில்லை, அழுது செபிக்க ஆளில்லை, 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 அழுது செபிக்க ஆளில்லை. செந்நீர் செந்தி நேசர் செபித்தார், கண்ணீர் சிந்த ஆளில்லை. செந்நீர் சிந்தி நேசர் செபித்தார், கண்ணீர் சிந்த ஆளில்லை. ஆளில்லை, ஆளில்லை, அழுது செபிக்க ஆளில்லை. இவ்வளவு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டும் உன் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை என்றால் நீ மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கிறாய் என்று அர்த்தம், தேவ பிள்ளையே.